ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். காத்தால ஏச்ச உடனே அறிபறியாக வேலைங்க தான் ஸ்டார்ட் ஆகினே இருக்குது. பசங்களுக்கு நாஸ்டாக்கு வந்து இட்லி ஊற்றிருக்கிறேன். சட்னி வந்து மிக்சியில் அரைக்கணும். அதே போல் பக்கத்து அடுப்பில் வந்து டமாட்டா பாத் வச்சுருக்கிறேன். இட்லி ஊற்றும் போதவே அதுக்குள்ளவே வந்து ஒரு 8 முட்டை கிட்ட 7 முட்டை கிட்ட போட்டு வேக வச்சுட்டுருக்கிறேன். ஆனால் ஈஸியாக வந்து 3 அடுப்பில் 3 இருக்குது. ஒரு பக்கம் வந்து சீரகம் தண்ணி வந்து கொதிச்சுன்னு இருக்குது. த்ரோட் கொஞ்சம் சரியில்லை, அதனால் ஒரு பக்கம் வந்து டமாட்டா பாத் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இது வந்து டிஃபன் கட்டி அவங்களுக்கு அனுப்பணும். ஏன்னா பையனுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்கூல் போகிற தொட்டு காலேஜுக்கு போகிற தொட்டு அவனுக்கு டிஃபன் வேணுமா இருக்குது. அதனால் அவனுக்கும் டிஃபன் கட்டிட்டேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கார் எப்போவும் ஒரு டிஃபன் எக்ஸ்ட்ராவாக கட்டின்னு போகிறாரு. என்னோடய விலாக் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எப்போவுமே ஒரு டிஃபன் 2 டிஃபன் எக்ஸ்ட்ராவே கட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர் சாப்பிடும்போதோ டக்குன்னு யாராச்சும் கேட்டுட்டாங்கன்னா, இல்லை ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல் வந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் என்ன பிரியாணியா, இல்லை உங்கள் வீட்டில் இந்த டிஃபனா, உங்கள் வீட்டில் அந்த டிஃபனான்னு கேட்குவாங்க. அது அவங்க ஏமாந்துருவாங்கன்றதுக்காக பரவாயில்ல, ஒரு டிஃபன் நான் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒரு டிஃபன் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுன்னு எக்ஸ்ட்ராவே கட்டுன்னு சொல்லுவார். அதனால் டிஃபன் எல்லாம் கட்டி அவங்களுக்கு நாஸ்டாலாம் கட்டி அவங்களெலாம் சாப்பிட வச்சு எல்லாருமே 3 பேருமே அவங்கள எல்லாருமே எல்லாரையும் தான் சொல்ல முடியும். ஏன்னா டிஃபன் கட்டி அனுப்பி அவங்கள எல்லாரையும் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயாச்சு, காலேஜ் போகிறவங்க காலேஜுக்கு போயாச்சு, ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏன்னா எனக்கு ஃப்ரைடேன்றதுக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு தான் செய்யணும். என்னுடைய வேலை எத்தனை மணினாலும் 12 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும்னு தான் ரொம்பவே ட்ரை பண்ணுவேன். ஒரு நாள் ஃபுல்லாக செய்யணும்னு எந்த வேலையுமே நான் ட்ரை பண்ண மாட்டேன். வீடு வந்து ரொம்ப டீப் க்ளீன் பண்ணும்போது தான் 3:00 4:00 அதுவும் வீட்டில் வந்து ஒண்டியாக இருக்கும்போது தான் செய்ய மாட்டேன். வீட்டில் பசங்களாம் இருக்கும்போதும் க்ளீனாக செஞ்சுடுவேன். காத்தாலே வந்து சமையல் சமைச்சு முடிச்ச உடனே ஃபுல்லாகவே கையோட கை கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஒரு 9:00 கிச்சன் வந்து ரொம்பவே க்ளீன் ஆகிடுச்சு. எல்லாருமே போயிட்ட பிறகு தான் நம்மளால வேலை செய்ய முடியும். இல்லை அவங்கள வச்சுன்னு வேலை செய்யறதை விட ஒரு இடத்துல உக்காந்துடலாம். ஏன்னா அவங்க நடமாடினே இருக்குவாங்க, சாப்பிட்டுன்னு இருக்குவாங்க, சும்மா டிஸ்டர்ப் ஆகுன்ட்டுன்னு எல்லாரையுமே அனுப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பெட்ரூமில் ரொம்ப உங்களுக்கே தெரியும், பெட்ரூம் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அவங்க போட்டுன துணியெல்லாம் சேஞ்ச் பண்ணி போட்ட பிறகு அந்த துணியெல்லாம் எடுத்துன்னு போய்ட்டு திரும்ப வாஷிங் மிஷினில் போடணும். எங்கள் பசங்களும் சரி, எங்கள் வீட்டுக்காரும் சரி, எங்கள் பொண்ணும் சரி உள்ளே தான் எல்லா துணியும் அவுத்து போட்டுருவோம். அவங்களுக்கு ரூமு மேலே இருந்தாலும் இங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இங்கே தான் ஐரன் போட்டு கொடுங்க, இங்கே தான் எல்லாமே கீழே ரூமில் தான் நான் பசங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குவேன். அதுக்கப்புறம் எல்லா துணியும் கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். ஒரு பெண்மணியாக இருந்து எல்லாருமே நினைக்குவாங்கோ, பொம்பளை தானே எல்லா வேலையும் செய்யணும். ஆமாங்க, ஒரு நாளைக்கு செய்யும்போது அந்த வலி வேதனை இருக்குது தெரியுங்களா? இந்த வாக்கிங் பண்ணணும். இந்த ஃபிலிம் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதனால வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நம்மளே வீட்டில் டெய்லி இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எதுக்குங்க ஸ்பெஷலாக தனியாக ஒரு வாக்கிங்? அதை நான் டாக்டர் சஜஷன் பண்ணது, பரவாயில்ல வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, நீ வெளியே வாக்கிங் போகணும். நான் போகிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காத்தால கரெக்டாக 6:00 ஸ்டார்ட் பண்ணுற காலு 12:00 தான் காலை நிற்கும் போதோ, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கும்னு கண்டிப்பாக அந்த வாட்ச் என்கிட்ட இருக்குது. எங்கள் பொண்ணு வச்சுன்னு இருக்கிறா. கண்டிப்பாக அதை நான் வாங்கி மார்னிங் 6:00 அந்த வாட்சை கட்டிட்டு 12:00 வரைக்கும் நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறேன், எனக்கு எவ்வளோ உடம்புல வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 98 கேஜி இந்த ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 78 கேஜ் கிட்ட நான் இருக்கேன். அப்போது நான் என்னோடய வெயிட் வந்து நான் எப்படி லாஸ் பண்ணேன்னா, டெய்லி காத்தால மால்ட்டாவா ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே நான் லிக்விட் எடுத்துக்கிறது கிடையாது, ஃபுட்டு எடுத்துக்கிறது கிடையாது. தோசை, இட்லி அந்த மாதிரி ஐட்டமுங்கெல்லாம் நான் எடுத்துக்கிறதே கிடையாது. காத்தால ஏச்சோம்னா தண்ணியாக கஞ்சான வயிறொப்பி குடிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அரை கிளாஸு 1 கிளாஸ் எல்லாம் கிடையாது. நான் வயிறொப்பி நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே நான் வந்து தண்ணி குடிக்குவேன். அதே சமயத்தில் வந்துட்டு நான் மால்ட்டாவாக குடிக்குவேன். காத்தால ஏச்சு வந்தோன்னா 1 லிட்டர் தண்ணி ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு, கொஞ்சம் வேலையெல்லாம் எவ்வளோ முடியுமோ நம்மளால் செஞ்சுட்டு அவங்களுக்கு டிஃபன் கட்டி அனுப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் உக்காந்து கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. டக்குன்னு டாக்டர்கிட்ட போனதுக்கு நான் சொன்னேன், டாக்டர் வெயிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்ஸ் கூட கிடையாது, நீ வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து 20 கேஜ் கிட்ட நீ வெயிட் லாஸ் பண்ணியிருக்க, அது எப்படின்னு அவரே என்னை கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி டாக்டர் நான் அவ்வளோவா ஃபுட்டுங்கெல்லாம் எடுத்துக்கல, ஃபுட்லேயே வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், வாக்கிங் போக முடியல, ஏன்னா வீட்டிலே எல்லா வேலையும் செய்யுது நான் ஒண்டி தான், வேறு யாரும் எனக்கு ஹெல்ப் கிடையாதுன்னு சொன்னேன். ஓகேம்மா பரவாயில்ல, அது என்ன கஞ்சி அப்படின்னாரு. நான் சொன்னேன், எல்லா தானிய வகை பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த ஐட்டம்கெல்லாம் எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்கிற தானிய அரிசி, பருப்பு, மூக்கடலை, காபுல் கடலை, கொண்டக்கடலை, அதுமேட்டு மொளை கட்டின
பச்சை பயிரை வந்து நல்லா முளை கட்டி அதை காய வச்சு அதை கூட சேர்த்து அரைச்சி டயட்டாக நான் அதை தான் டாக்டர் குடிச்சுக்கிறேன்னா ஓகே பரவாயில்லம்மா அதே மெயின்டைன் பண்ணு பட் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறார். இப்போ வந்து கொஞ்சத்துக்கு கஞ்சியை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூஸாக எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுக்கிறேன். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் வந்து வெள்ளரிக்காய் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கோவக்காய் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு ஜூஸு, மோர் எல்லாமே ஒரு நாளைக்கு காத்தால ஏச்சி வந்தோன்னா டீ காஃபி ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வீட்டு பெருக்கி வீடு துடைச்சாச்சு. காத்தால அவங்க டிஃபன் கட்டி அனுப்பிட்ட பிறகு இது நைட்டுக்கும் வித் மத்தியானத்துக்கும் இப்போ எப்படி இருந்தாலும் அவங்க வந்துடுவாங்க. ஒரு 4 o'clock கிட்ட வந்துடுவாங்க. நான் இப்போ நான் செஞ்சுருக்கிற டைமிங் வந்துட்டு 10:30. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு ஒரே ஒரு காய் பொரியல் பண்ணி வச்சிட்டேன்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி சுட்டுட்டேன்னா நைட்டும் டின்னர் ஒரே வாட்டி முடிஞ்சிடும். இதை வந்து நம்ம காத்தாலே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். முடியல கொஞ்ச நேரம் உட்காந்து தான் செய்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 40+ ஆகிட்டாவே 40 வயசு ஆகிட்டாவே கொஞ்சம் காலில் வந்து தடமாட்டம் இருக்குதா, கால் வலி இருக்குது, தைராய்டு இருக்குது, எனக்கு வந்து கிட்டத்தட்ட அல்சர் ப்ராப்ளம் இருக்குது. நானும் டயட்டாக சாப்பிட்ணும், காரம் ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். 30 வயசு 35 வயசு வரைக்கும் எந்த நோய் நொடியும் இல்லை. ஒரே ஒரு தைராய்டு மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுகருக்கு ஒரு மாத்திரை, தைராய்டுக்கு ஒரு மாத்திரை போட்டால் நம்ம உடம்பு கொஞ்சம் நார்மலாக இருக்கும். லைஃப் இப்படி தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கும் கடந்து போகுது. எவ்வளோ பேர் லைஃப்பில் வந்துட்டு எல்லா நோவும் வச்சுக்கின்னு பசங்களுக்கு வந்து சமைச்சு போட முடியாது, வீட்டுக்காருக்கு வந்து சமைச்சு போட முடியாது. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? அவங்களெல்லாம் நினச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மெயின் வந்து பசங்களுக்கு டிஃபன் கட்டி அனுப்பிட்டு வீடு வாசல் சுத்தமாக வச்சுட்டாவே எனக்கு வந்து 90% வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு மனசு டென்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுக்கிறோம். அதை எடுத்துன்னு போய் காய வைக்கணும். காத்தால ஏச்சு நம்ம இவ்வளோ வேலை செஞ்சாலும் வீட்டில் என்ன பண்ணுற, வீட்டில் தூங்கின்னுக்கிறியான்னு கேட்குறவங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வேலை செய்வேன்னு நம்மளோட கடமை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட உடம்பை பார்த்துக்கணும். டிவி இருக்குதுன்றதுக்காக பக்கத்தில் ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்கன்றதுக்காக அங்கே இங்கே போய் சுற்றுறதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட். வீடு வாசல் சுத்தமாக வச்சுக்கின்னு அவங்க வர டைமுக்கு அவங்களுக்கு நல்லா சமைச்சு போட்டு அவங்க பசியாக பட்னியாக ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு கிண்ண கொழும்பு கேட்காம ஒரு வயசு சாப்பாடு கேட்காம எப்பாச்சும் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே வேலையாக நம்ம போயிட்டு நம்ம யார் வீட்லேயும் வந்து கேட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு விஷயமோ நம்ம செஞ்சுருக்கோமோ செஞ்சுக்க மாட்டோமோ, ஒருவேளை சப்போஸ் அவங்க வந்து கேட்டால் நம்மளால் கொடுக்க முடியலனா கூட பெஜாராகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து மத்தியானம் காத்தால ஒரு டிஃபன் செஞ்சு அமிச்சா கூட நைட்டுக்கு என்ன இருக்குதோ அது நான் மத்தியானமே ஒரு 11 o'clock போலவே எல்லாம் சமைச்சு ரெடியாக வச்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சாயந்தரத்தில் எப்படி இருக்குதோ உடம்பு கஷ்டமாக இருக்கும், இல்லை ஒரு வேளை நம்மளுக்கு எங்கேயாச்சும் போக வேண்டியது இருக்கும், அந்த சமயத்தில் பசங்க வந்து பட்னியாக இருக்குவாங்கன்றதுக்காகவே எனக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் மெயின் வந்து காத்தால பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் வந்து லன்ச்சு, நைட்டுக்கு டின்னர் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கச்சிக்கத்து காய் மட்டும் எப்போவுமே இதே மாதிரி செஞ்சு வச்சிட்டேன்னா ஒரு 2 சப்பாத்தியில் அது வந்து நைட் டின்னரு முடிஞ்சிடும். பசங்களுக்கு சாப்பாடு இருக்குது, சாம்பார் இருக்குது, அவங்களுக்கு ஒரு முட்டை கூட ஆம்லெட் கூட போட்டு கொடுத்துடலாம். இதே வேலையை திரும்ப ஒரு 6 மணிக்கு போய் கிச்சனில் நின்று திரும்ப இதுக்கு மேலே செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு டயர்டாகும் இல்லைங்களா? அது சமயத்தில் நம்மளால் பசங்கள்கிட்ட பேச முடியாது, விளாட முடியாது. அதனால் வந்து மத்தியானமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சமைக்கணுமோ அவ்வளோ சமைச்சு ரெடியாக அவங்கவுங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துட்டேன்னா நானும் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், 3 hours கிட்ட நான் நல்லா தூங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 o'clock 3 4 4:30க்கு வந்து நான் ஏச்சிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மெடிசன்ஸ் நம்ம எடுக்கிறோம். சுகர் மாத்திரை, தைராய்டு மாத்திரைலாம் சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கை காலெல்லாம் ரொம்ப தடன்னு ஆகிடும், ரொம்ப பசி எடுக்கும். நம்மளுக்கு வந்து என்னைக்கும் வந்து வீட்டில் வந்து பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். காத்தால எங்கள் வீட்டுக்கார் போனான்னா சாயந்தரம் வந்தால் தான் என் லைஃப் வந்து இப்படியே கடந்து போகுது இல்லைங்களா? இப்போ வந்து நான் வந்து பீர்க்கங்காய் வந்து தாளிச்சுன்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஆல்ரெடி இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஏன்னா ரொம்ப வயிறு வலி இல்லைங்களா, அதனால் வந்து ரொம்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ண மாட்டேன். அதனால காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டு பீர்க்கங்காய் போட்டு தாளிச்சிடுவேன். அந்த பக்கம் வந்து ஒலை வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கும் ரைஸ் வேணும், மத்தியானமே கொஞ்சம் ரைஸ் வேணும், அதனால் அந்த பக்கமாக ஒலை வச்சுருக்கிறேன். சாம்பார் வந்து தாளிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது என்னென்னா பீர்க்கங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். காயில் ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட்ஃபுல் காய்னா பீர்க்கங்காய் தான். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே போடாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னாங்களா, இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட் நான் மத்தியானம் செஞ்சேன். நைட்டு வந்து அதில் ஒரு 4 முட்டை. இப்போது செஞ்ச பீர்க்கங்காயில் கொஞ்சம் நான் கொஞ்சம் எங்கள் பையன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு
நைட்டுக்கு வந்து இருக்கிற பீர்க்கங்காயில் ஒரே 4 முட்டை உடச்சி ஊற்றி சப்பாத்தியில் சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ ஒரு 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 ரெசிபி வச்சு 2 டைம் சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கேஜி பீர்க்கங்காய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1/2 கேஜியில் வந்து 2 பேர் சாப்பிட்ட இது செஞ்சாவே இல்லை உங்களுக்கு காட்டுற வெந்த பிறகு அது கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் ஒயிட் ரைஸில் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், மூடி போட்டு வச்சோன்னா வந்து பீர்க்கங்காய் வந்து ஃபுல்லாக சுருங்கிடுச்சு. அந்த பக்கம் வந்து பருப்பு வச்சுருந்தேன், அதுவும் விசில் வந்துச்சு. இந்த பக்கம் வந்து கடாயில் தேக்ஸா வச்சு சாம்பாரமாக தாளிச்சிடலாம். உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாமே எவ்வளோ சீக்கிரம் பர்ஃபெக்டாக நான் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் போய் குளிக்கணும், அதுக்கப்புறம் சாம்பிராணி போடணும். 12:00 அதுக்குள்ளே வேலை முடிக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன். நம்மளும் கொஞ்சம் உட்காரணும், நம்மளுக்கும் டைம் வேணும், நம்மளுக்கும் வந்து ஒரு மனசு நிம்மதி இருக்கு இல்லைங்களா? இவங்க பாருங்கள், கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்கலாம் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிட்ட பிறகு அவங்க எவ்வளோ லைஃப்பில் சந்திக்க வேண்டியது இருக்குது தெரியுங்களா? ஒருத்தர் 2 பேர் கிடையாது, உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் சந்தித்து அதுக்கப்புறம் கடந்து வந்து அவங்க வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும். லைஃப்பெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு தேவையில்லாத நோவுங்கள்லாம் நம்மளுக்கு வந்துடும். சாம்பாரோ தாளிச்சாச்சு. அந்த பக்கம் வந்து ஒலை கொச்சின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரைஸும் வெந்துடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து காய் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு காயை வந்து இறக்கி வச்சுடுவேன். அந்த பக்கம் ஒலை கொச்சின்னு இருக்குது. எங்கள் பையன் வந்துட்டார். மம்மி எனக்கு காய் வேண்டாம், எனக்கு முட்டை ஆம்லெட் போட்டு கொடுன்னு. முட்டை ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன்னா இந்த விலாக் வந்து இதோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் லைக் பண்ணுறதில்ல. ப்ளீஸ் ஃப்ரெண்ட், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் எந்த ஒரு இந்த வீடியோவில் ப்ராப்ளம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் அண்ட் தேங்க்யூ.